Hello friends, welcome to English Pesa Aasaya. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய two words பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன வேர்ட் அப்படினு பாத்தீங்கன்னா by இன்னொன்னு with. Prepositionsல எந்த இடத்துல by யூஸ் பண்ணனும், எந்த இடத்துல with யூஸ் பண்ணனும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். பட் இந்த வீடியோல எண்டிங்ல உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. நீங்க இந்த ரெண்டு வேர்ட்ல மாஸ்டர் ஆக போறீங்க. அதே சமயத்துல இதுக்கு அப்புறமா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கேட்கக்கூடிய எக்ஸசைஸ் क्वेश्चन இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் நீங்களே ஓனா ஆன்சர் பண்ண போறீங்க வித்அவுட் எனி கன்ஃபியூஷன்ஸ். நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். By or with. Which one do you need to use in a particular sentence without any grammatical mistakes? அதில் தான் நம்ம இப்போ கிளியர் பண்ண போகிறோம். எந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், எந்த சென்டென்ஸில் நம்ம by யூஸ் பண்ணுறது அண்ட் எந்த சென்டென்ஸில் நம்ம with யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Here I have written some example sentences. You have to choose which one is the correct sentence. ஓகே, இந்த ரெண்டு சென்டென்ஸுமே சிமிலர் தான். எது கரெக்டான சென்டென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி, அதுக்கப்புறமா நம்ம கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். Here, I learn English by watching English Pesa Aasaya. I learn English by watching English Pesa Aasaya. நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் by watching English Pesa Aasaya. இங்கிலீஷ் Pesa Aasayங்கிறது நம்ம சேனல் பார்த்து நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? அதுக்கு இங்கே நான் by யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், சேம் சென்டென்ஸ் தான், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். I learn English with watching English Pesa Aasaya. Try பண்ணுங்க, which one is the correct sentence? According to your point of view, which one is the correct sentence? Do you think I learn English with watching English Pesa Aasaya is the correct one? No. Second sentence is incorrect. First sentence is the correct one. You have to say I learn English by watching English Pesa Aasaya. by யூஸ் பண்ணுறதா கரெக்ட். அது ஏன் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். அடுத்து இந்த செட் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இதை ரீட் பண்ணுறேன், எது கரெக்டுன்னு கெஸ் பண்ணுங்க. ஐ ரைட் வித் அ பென், இது கரெக்டா? ஐ ரைட் பை அ பென். இஃப் சம்மோன் இஸ் ஆஸ்கிங் யூ ஹவு டு யூ ரைட், நீ எப்படி எழுதுற அப்படின்னு கேட்குறாங்க. will you answer I write with a pen? அப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்களா? அப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணால் that is the correct one. I write by a pen is incorrect. But how? எப்படி? So we are going to learn that. Okay, எந்த இடத்துல by யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல with யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு we are going to learn that. லேர்ன் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ டு லேர்ன் பை அண்ட் வித். லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் த யூசேஜ் ஆஃப் பை அண்ட் வேர் டு யூஸ் இட். ஓகே, எங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பை. ஓகே, இப்போ ஒரு சென்டென்ஸில் நீங்கள் பை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த வார்த்தை verb plus ing. ஒரு verb இருக்கும், அதோட ing சேர்ந்துருக்கும். நிறைய இடங்கள் இருக்குது. ஓகேவா? 2-3 பிளேசஸில் நம்ம by யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது, by யூஸ் பண்ணும்போது ஒரு சில இடங்களில் verb அதோட ing சேர்ந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், eat is a verb, eating. play, விளாடுறது, that is also a verb, playing. ஓகே, உடற்பயிற்சி exercise, அதோட ing சேர்த்தா exercising. ஓகே, இந்த மாதிரி ஒரு வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரக்கூடிய வார்த்தைகள் பைக்கு அப்புறமா வரலாம். ஐ டர்ன் ஆன் த கம்ப்யூட்டர் பை புஷிங் த ஆன் பட்டன். ஓகே, ஐ டர்ன் ஆன் த கம்ப்யூட்டர், நான் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுவேன். எப்படிங்கிற ஒரு குவெஸ்டனுக்கு ஆன்சர் பைக்கு அப்புறமா இருக்கும். ஓகே, ஸோ பை போடுறீங்கனாலே எப்படி, ஹவு. ஓகே, ஹவு டு யூ டூ தேட்? ஓகே, ஆர் how will you do that? நீ எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற அந்த ஆன்சர் உங்களுக்கு பைக்கு அப்புறமா இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், ஐ டர்ன் ஆன் த கம்ப்யூட்டர், நான் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுறேன். எப்படி ஆன் பண்ணுறீங்க? பை புஷிங் த ஆன் பட்டன். ஆன் பட்டனை அமுக்கிறதுனால கம்ப்யூட்டர் ஆன் ஆகுது. அப்போது பைக்கு அப்புறமா வர்றது that is the answer
How will you on the computer, or how do you on the computer? I turn on the computer by pushing the on button, right? It will give you the answer. How do you on the computer? Bike அப்புறமா வர்றது என்னன்னா, it will give you the exact answer for the particular question. Question நம்ம டைரக்டா இங்க கேட்க மாட்டோம், ஸ்டேட்மெண்டா இருக்கு. I turn on the computer, நான் கம்ப்யூட்டர் ஆன் பண்றேன் எப்படி? By pushing the on button. Second one, I keep healthy by exercising. I keep healthy na நான் ஹெல்தியா இருப்பேன், என் உடம்பு வந்து நான் ஹெல்தியா வச்சிருப்பேன். எப்படி? அந்த ஆன்சர் இருக்கு பாருங்க, by exercising. உடற்பயிற்சி செய்யறது மூலமா I keep healthy, right? So by வந்திருக்கு, அதுக்கப்புறம் verb. எக்ஸசைஸ்னா உடற்பயிற்சி பண்றது, அது ஒரு verb. அந்த verb-ஐ ஃபாலோ பண்ணி ஒரு ing வந்திருக்கு இல்லையா? See, you should understand each and every concept in English. Verb plus ing. I keep healthy by exercising. நான் ஹெல்தியாக இருப்பேன் by exercising. அந்த எப்படி நான் ஹெல்தியாக இருப்பேன், எப்படி ஹெல்தியாக இருப்பேன்? எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக. கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறேன் எப்படி? by pushing on the computer. அப்போ அந்த எப்படி அப்படிங்கிற அந்த கேள்விக்குள்ள விடை பைக்கு அப்புறமா இருக்கும். Got it? ஓகே. இது போக இன்னும் ஒரு சில இடங்களில் பை வரும். எங்கன்னு பார்க்கலாமா? கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே. ஸோ பைக்கு அப்புறமா வரக்கூடியது சம்டைம்ஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை பிளேஸாக இருக்கலாம், இல்லை திங்காக இருக்கலாம். அதாவது நவுன், ஒரு பெயர் சொல்லாக இருக்கலாம், நவுனாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த நவுன் வந்து எப்படிப்பட்ட நவுனாக இருக்கும் அப்படின்னா, which represent communication or transportation. Okay, the noun, அந்த பைக் அப்புறமா ஒரு நவுன் வரும்னு சொல்கிறோமா, it might be place or thing, okay, or person, it might be anything, but அது எப்படி இருக்கும் அப்படின்னா, it represents communication or transportation. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, I will contact you by email. I will contact you. நான் உன்னை தொடர்பு கொள்வேன், நான் உன்னை காண்டாக்ட் பண்ணுவேன். எப்படி? கொஸ்டின் வந்ததா உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கணும். எப்படி? பை இமெயில். மெயில் மூலமாக உன்னை காண்டாக்ட் பண்ணுவேன். அப்போ அந்த இமெயில் அப்படிங்கிறது என்னது? தட் இஸ் நவுன். இமெயில் அப்படின்றது என்னது? தட் இஸ் நவுன், ரைட்? அப்போ இமெயில்ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? கம்யூனிகேஷன். எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க, எப்படி காண்டாக்ட் பண்ணுவீங்க அவங்கள? பை இமெயில், which represents communication. அதே சமயத்தில் அந்த இமெயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன். இப்படிப்பட்ட இடங்களையும் பை யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஐ வில் கோ பை பஸ். ஐ வில் கோ பை பஸ். நான் போவேன். எப்படி போவேன்? பை பஸ். அப்போ பஸ்ஸுங்கிறது என்னது? நவுன். அது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னது? பயணம் செய்கிறது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் மீன்ஸ் ஐ வில் கோ டு அமெரிக்கா பை ஏரோப்ளைன். நான் வந்து யூஎஸ் போவேன், ஏரோப்ளைனில் போவேன், ரைட்? அவ்வளோதான். ஐ வில் கோ டு காலேஜ் பை பைக். நான் பைக்கில் காலேஜுக்கு போவேன். நான் காலேஜுக்கு போவேன். எப்படி போவீங்க? பை பைக். அந்த பைக்குங்கிறது ஒரு நவுன். இங்கே பாருங்கள், ஐ வில் கோ பை பஸ். ஐ வில் கோனா நான் போவேன். ஹவ்? பை பஸ். காட் இட்? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்ம பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பை யூஸ் பண்ணும்போது அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த வேர்ட் வந்து மேபி ஐஎன்ஜியோட வெர்போட சேர்ந்து ஐஎன்ஜி சேர்த்துருக்கலாம். பாருங்கள், புஷ்ஷின், எக்ஸசைசிங், ரைட்? அதே சமயத்தில் வந்து பைக்கு அப்புறமா வர்றது வந்து நவுனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நவுன் வந்து எப்படிப்பட்ட நவுனாக இருக்கும் அப்படின்னா, கம்யூனிகேஷன் ஆர் டிரான்ஸ்போர்ட்டேஷனை ரெஃபர் பண்ணுறதா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் காண்டாக்ட் யூ பை இமெயில். இமெயில் அப்படின்னா இமெயில் மூலமாக ஒருத்தரை தொடர்பு கொள்ளலாம். ஆஃபீஸில் வந்து மேனேஜருக்கு என்ன பண்ணுவோம்? இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணுவோம். நான் அந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு இமெயிலில் தானே சொல்லுவோம். தட் இஸ் கம்யூனிகேஷன், ரைட்? அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கலாம். ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா பயணம் செஞ்சு தான் நம்ம ட்ராவல் பண்ணி தான் போவோம். கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்போர்ட்டோட உதவி வந்து நமக்கு தேவை. இட் மைட் பி பைக், ஓகே, அல்லது வந்து கார், அல்லது பஸ், ஓகே, இட் மைட் பி எனிதிங். ஸோ பைக் அடுத்து வர்றது வந்து நவுனாக இருக்கலாம். அது எப்படிப்பட்ட நவுனாக இருக்கும் அப்படின்னா, கம்யூனிகேஷன் அல்லது டிரான்ஸ்போர்ட்டேஷனை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு நவுனாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் நம்ம வித் பார்க்கலாம். நெக்ஸ்ட் we are going to discuss about the word with.
ஓகே, ஸோ வித் வந்து நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், அதாவது நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இடங்கள் பற்றி மட்டும் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா. பை வித் எதுக்கு யூஸ் பண்ணலாம், ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் த வேர்ட் வித். நான் வந்து உங்களுக்கு இனிஷியலாக நான் போட்டிருக்கக்கூடிய வீடியோவில் வந்து வித் அப்படின்னா உடன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதை வந்து நீங்கள் இதோட மிங்கிள் பண்ணக்கூடாது. ஓகேவா? தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்சஸ்லாம் யூஸ் பண்ணும்போது வித் யூ, உன்னுடன், அந்த மாதிரிலாம் நிறைய படிச்சிருப்போம். தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு, ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா எப்படி செஞ்ச, ஹவு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கேட்குறோம் இல்லையா, அதுக்கு ஆன்சர்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடியது இந்த பை வித் எல்லாமே. ஓகேவா? ஸோ which is, I mean, this is entirely different. See here, noun, person, place or thing, the same thing. Noun நாலே person, place, thing. இதுக்கு முன்னாடி with வந்து வரும். பட் அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னா with அப்படிங்கிறது which may represent body parts, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய part, head, hands or fingers or legs, okay, or eyes, அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வரும். டூல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ், டூல்ஸ், டஸ்டர் ஆர் பென் ஆர் பென்சில் ஆர் கீபோர்ட், இட் மைட் பி எனிதிங். ஓகே, டூல்ஸ் நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு உதவக்கூடிய, எழுதுறதுக்கு பேனா, பென்சில், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டூல்ஸில் வரும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா கிட்டார் ஆர் கீபோர்ட், ஓகே, சம்திங், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு நல்லா புரியும். ஐ பாயிண்ட் வித் மை ஃபிங்கர்ஸ். ஐ பாயிண்ட் அப்படின்னா நான் காட்டுவேன். இப்போது அவன் எங்கே இருக்கான் அப்படின்னா அவன் அங்கே இருக்கான். அப்போது அவனை பாயிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்க? ஃபிங்கர்ஸ். ஐ பாயிண்ட்னா நான் காட்டுவேன். இப்போ அவன் எங்கே இருக்கான் அப்படின்னா அவன் அங்கே இருக்கான் அப்படின்னு நம்ம கை வச்சு தானே காட்டுவோம். வித் அ ஃபிங்கர். ஃபிங்கர் அப்படிங்கிறது நம்ம பாடி பார்ட்ஸில் ஒன்று வந்துருச்சா, பாடி பார்ட்ஸ். அப்போது ஃபிங்கர்ஸுங்கிறது விச் ஆல்சோ நவுன், அது ஒரு பெயர் சொல். ஸோ ஃபிங்கர்ஸ், விரல் அப்படிங்கிறது ஒரு நவுன் தான் இல்லையா. ஸோ ஐ பாயிண்ட் வித் மை ஃபிங்கர்ஸ் அப்படின்னா ஐ பாயிண்ட்னா நான் காட்டுவேன். எப்படி, இங்கேயும் பாருங்கள், ஹவு, வித் மை ஃபிங்கர்ஸ் விச் ரெப்ரசன்ட்ஸ் த பாடி பார்ட்ஸ். ஸோ நம்ம வித் தான் யூஸ் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன் இல்லையா. ஸோ நவுனாகவும் இருக்குது, பாடி பார்ட்ஸாகவும் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் வித் பிஃபோர் தட். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள், ஐ கிளீன்ட் த ஃப்ளோர் வித் அ மாப். ஐ கிளீன் த ஃப்ளோர், நான் வந்து ஃப்ளோரை க்ளீன் பண்ணினேன். ஹவு? வித் அ மாப். மாப் அப்படிங்கிறது இட்ஸ் அ டூல் ஃபார் க்ளீனிங் பர்பஸஸ். க்ளீனிங் டூல், அது துடைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு டூல். மாப் போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஒரு டூல். அப்போ டூல் இல்லையா, அப்போ டூலுங்கிற கேட்டகரியில் இது வந்துருச்சு. ஆஸ் வெல் அஸ் மாப் அப்படிங்கிறது ஒரு நவுன், அது ஒரு திங், அது ஒரு இதான ஒரு ஜஸ்ட் ஒரு டூல், அது திங்ஸ் தான் இல்லையா, அது நவுன் தான். அப்போ நவுனாகவும் இருக்குது, அது ஒரு டூலாகவும் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன போடுவீங்க? வித். ஐ கிளீன் த ஃப்ளோர் வித் அ மாப். ஓகே, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஹவு டிட் யூ கிளீன் த ஃப்ளோர்? ஐ கிளீன்ட் த ஃப்ளோர் வித் அ மாப். உங்களோட ஆன்சர் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஹவு டு யூ பாயிண்ட் ஹிம் ஆர் ஹவு டு யூ பாயிண்ட்? ஐ பாயிண்ட் வித் மை ஃபிங்கர்ஸ். ஐ பாயிண்ட் வித் மை ஃபிங்கர்ஸ். ரைட். இன்னொரு கொஸ்டின் நான் வந்து உங்களுக்கு கேட்குறேன், ஹவு டு யூ ஈட்? நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க, ஐ ஈட் வித் அ ஃபோர்க் ஆர் ஐ ஈட் வித் அ ஸ்பூன். ஸ்பூன் வச்சு அல்லது ஃபோர்க் வச்சு நான் சாப்பிடுவேன். அப்போ அதெல்லாம் ஒரு டூல் தான், சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் இல்லையா, அது ஆஸ் வெல் அஸ் ஒரு நவுன். இந்த மாதிரி இடங்களில் தான் நீங்கள் வித் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு எக்ஸசைஸ் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். இதில் வந்து ஒரு 4-5 சென்டென்ஸ் நான் எழுதி போட்டிருப்பேன். எந்த இடத்துல வித் வரும், எந்த இடத்துல பை வரும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ப்ராக்டிஸ் செஷன். ஸோ நான் வந்து 5 சென்டென்ஸ் வந்து நான் எழுதி போட்டிருக்கேன். இதில் வந்து நான் 4 இதுக்கு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுவோம். லாஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ஹோம்ஒர்க், அது நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, 5க்குமே ஆனால் விட்டுறாதீங்க, 5க்குமே வந்து நீங்கள் எங்கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் த ஃபர்ஸ்ட் ஒன். ஐ லேர்ன் கராத்தே டேஷ் வாட்சிங் யூடியூப். பை வருமா வித் வருமா கெஸ் பண்ணுங்க. வாட்சிங் அப்படின்ருக்கு, வாட்ச் அப்படிங்கிறது ஒரு வேர்ப்க்கு அடுத்து ஐஎன்ஜி சேர்ந்துருக்கு இல்லையா, வேர்ப் வந்திருக்கு, அதோட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கு. அப்போ இங்கே என்ன வரும்? பை. தட்ஸ் த கரெக்ட் ஒன்.
I learned karate by watching YouTube. நான் கராத்தே கற்றுக்கிட்டேன் எப்படி? பை வாட்சிங் யூடியூப். எப்படி அப்படிங்கிறதுக்கு அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு பைக்கு அப்புறமா இருக்கும், இல்லை வித்க்கு அப்புறமா இருக்கும். ஆனால் எந்தெந்த இடத்துல பை வரும், எங்கெங்கே வித் வரும்னு உங்களுக்கு தெரியணும். செகண்ட் ஒன், ஐ ஏட் டின்னர் டேஸ் அ ஃபோர்க். ஃபோர்க் அப்படிங்கிறது நம்ம அந்த மேகிலாம் சாப்பிடுவோம்ல, ஃபோர்க், சாப்ஸ்டிக்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். அப்போ டூல்ஸ் வந்திருக்கு இல்லையா? இங்கே வித் வருமா, பை வருமா? டூல்ஸ். அதுவும் இல்லாமல் ஃபோக் அப்படிங்கிறது நவுன், அது ஒரு டூல். அப்போ என்ன வரும்? வித். ஐ ஏட் டின்னர் வித் அ ஃபோக். ஓகே, ஏன் வித் போட்டிருக்கோம்? ஃபோக்குங்கிறது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். நான் வந்து டின்னர் வந்து ஃபோக் வச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களே, அதுதான். அடுத்தது, ராமு வென் டு சென்னை. ராமு சென்னைக்கு போனால் டேஷ் ட்ரெயின். ட்ரெயின் அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் as well as ட்ரெயின்ங்கிறது ஒரு நவுன். அப்போ என்ன வரும்? by train. That's correct. Superb. Next one, I spoke to her dash telephone. நான் அவகிட்ட பேசினேன். எப்படி பேசுனீங்க? டெலிஃபோன் வச்சு. அப்போ டெலிஃபோன் அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுது? கம்யூனிகேஷன் as well as அது ஒரு நவுன் இல்லையா? ஸோ இங்கே என்ன வரும்? பை வருமா, வித் வருமா? ஆப்வியஸ்லி பை. ஏன் அப்படின்னா கம்யூனிகேஷன், டெலிஃபோன் வச்சு கம்யூனிகேட் பண்ணுறோம், பை. லாஸ்ட்டு உங்களுக்கு தான் இந்த கொஸ்டின், நீங்கள் தான் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஐ வில் மெசேஜ் யூ. நான் வந்து உனக்கு மெசேஜ் பண்ணுவேன் டேஸ் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண டெக்ஸ்ட்னா என்னது? மெசேஜ் தான் நம்ம டெக்ஸ்ட் அப்படிமோ. ஜஸ்ட் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட், நார்மல் மெசேஜ் டெக்ஸ்ட், அதெல்லாம். இங்கே வந்து பை வருமா, வித் வருமா அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சரை நீங்கள் வந்து காமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து எல்லோரும் நம்ம கிளியராக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா எங்கே நம்ம பை யூஸ் பண்ணணும், அப்புறம் வந்து எங்கே வந்து நம்ம வித் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா எந்த ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் இல்லையா? அதாவது வந்து என்ன சொல்கிறோம்? ஐ கேம் பை கார். ஐ கேம்னா நான் வந்தேன். எப்படி வந்தீங்க? காரில் வந்தோம். ஸோ ஐ கேம் பை கார். ஓகே, ஐ ரைட் வித் அ பென். ஐ ரைட்னா நான் எழுதினேன், வித் அ பென். அப்போ பென் அப்படிங்கிறதும் கார் அப்படிங்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? டிரான்ஸ்போர்ட்டேஷனை மீன் பண்ணுறதுனால அந்த இடத்துல நம்ம பை யூஸ் பண்ணோம் காருக்கு முன்னாடி. பென் அப்படிங்கிறது இட்ஸ் அ டூல் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ரைட்டிங். எழுதுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல், அதனால நம்ம வித் போட்டோம். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா எந்தெந்த இடத்துல வந்து பை வரும், எங்கே வித் வரும்னு சொல்லிட்டு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பை அண்ட் வித்? உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ் நல்லா கற்றுட்ருப்பீங்க. இதை வந்து நீங்கள் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு பை வருமா, வித் வருமா அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஆன்சரையும் உங்கள் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.